வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்லி கொள்ளு வச்சு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிற கிளாஸால் ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வைக்கிற கஞ்சியோட அளவு பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். இப்போ கொள்ளை வந்து ஃப்ரை பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் கொள்ளு நல்லா ஒத்தாப்பில் வறுப்பட்டு வரும். நல்லா கொள்ளு வறுப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கொள்ளு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்குவோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன். பார்லி அரிசியை வந்து நீங்கள் கழுவணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வெள்ளை கிளாத்தில் போட்டு லைட்டாக மேலாப்பில் தொடச்சி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரிசி சூடு ஏறி நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கிட்டோம்னா போதும். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வறுத்து விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரிசி சூடு ஏறி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் வந்து நம்ம கொள்ளு மாற்றி வச்சுருக்க பிளேட்டுக்கே மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் கஞ்சி நமக்கு குடிக்கிற பக்குவத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கஞ்சி நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். நல்லா வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன். நல்லா எல்லாமே பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். இது போல் காய்கறி என்னென்ன விருப்பமோ அது எல்லாமே சேர்த்து நம்ம செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த காய்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெஜிடபிள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குவோம். அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் சேர்த்துருக்க மிளகு ஜீரகமே போகும். தேவைன்னா மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பும் இப்போயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து மட்டும் விட்டால் போதும். இப்போ இந்த கஞ்சிக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் கொள்ளு 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருந்தோம். இதுக்கு நான் 10 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் கணக்கு பண்ணி 10 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு வச்சிங்கன்னா நல்லா கரெக்டான அளவாக இருக்கும். நல்லாவும் வெந்து வரும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. கூடவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். குக்கர் மூடி போட்டு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் நல்லா ஒரு 5 விசில் வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பார்லி அரிசியும் சரி கொள்ளும் சரி நமக்கு வெந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ கஞ்சி நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கஞ்சி வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அதை கலந்து எடுத்துக்கலாம். எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு கலந்து எடுத்துக்குங்க. இப்படியே வேணாலும் திக்கான பக்குவத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு பார்லி கஞ்சி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வெயிட் லாஸில் உள்ளவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு அருமையான உணவு.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் கஞ்சி ரெசிபி நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்லி கொள்ளு கஞ்சியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.